வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸில் நம்ம ஜெனரல் சயின்ஸ் பற்றி ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஜெனரல் சயின்ஸில் நம்ம பயாலஜி பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ பயாலஜியில் நம்ம இன்றைக்கி என்ன லெசன் கவர் பண்ண போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் ஹைஜீன். ஸோ அந்த யூனிட் தான் பயாலஜியில் நம்ம 3rd லெசன். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 3வது லெசன் இது பார்க்குறது. ஸோ அப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீனில் தான் நம்ம அந்த லெசனில் இருக்கக்கூடிய இன்டெப்த்தான கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் மொத்தம் பார்த்தோன்னா 76 கொஷின்ஸ் இருக்குது. அதோடு சேர்த்து டூ யூ நோ கொஷின்ஸும் புக் பேக் கொஷின்ஸும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இன்றைக்கி பயாலஜியில் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் ஹைஜீன்ற இந்த யூனிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், the word dash refers to a state of complete emotional and physical well-being. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னா ஹெல்த். ஸோ ஹெல்த் அப்படின்றது என்னென்னா எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, இது அந்த ஹெல்த் அப்படின்றது எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப், அதாவது கம்ப்ளீட்டான எமோஷனல் அண்டு ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எமோஷனலாகவும் சரி, கம்ப்ளீட்டாக ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்ன டேர்ம் டினோட் பண்ணுறாங்கன்னா ஹெல்த்துன்ற இந்த வேர்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹெல்த் அப்படின்றத ஒரு ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங். அப்போ ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபிட்டாக இருக்கக்கூடிய அந்த டேர்மை ஹெல்த் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் and not merely the absence of disease or infirmity is defined by. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோன்னா, இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஹூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஹெல்த் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இது முன்னாடி பார்த்தது அதை சேர்த்து தான் வரும். அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் எப்படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இது கம்ப்ளீட்டான ஃபிசிக்கல், மென்டல் அண்டு சோஷியல் வெல்பீயிங், அதாவது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் நல்லா எல்லாத்துலேயும் ஃபிட்டாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க இப்போ அந்த ஹெல்த் அப்படின்றது அந்த டிசீஸ் வர்றது போகிறது அதை மட்டும், டிசீஸ் இவங்களுக்கு இல்லை அதனால் இவங்க ஃபிட்டாக வந்திருக்காங்க, ஹெல்த் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றத அர்த்தம் கிடையாது. அப்போ ஹெல்த் அப்படின்றதுக்கு அர்த்தம் WHO எப்படி கொடுத்துருக்குன்னா கம்ப்ளீட்டாக ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். அவங்களுக்கு டிசீஸ் இருக்குது இல்லைன்றதை வச்சு மட்டும் நம்ம ஹெல்த்தை டிஃபைன் பண்ணிட முடியாது. ஸோ அப்படி இந்த மாதிரி இதுதான் ஹெல்த் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஹெல்த்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, health is a dynamic condition resulting from a body's constant adjustment and adaptation in response to stresses and changes in the environment for maintaining an inner equilibrium is called dash. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோன்னா ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹெல்த் அப்படின்றது நம்மளோட பாடி, அதாவது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் அப்படின்றது என்னென்னா அது ஒரு டைனமிக் கண்டிஷன்லேயே வந்திருக்கும். அதாவது வேரியிங் ஆகிட்டே வந்திருக்கும், மூவ் ஆகிட்டே வந்திருக்கும். அது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்காது. ஸோ இப்போ எதை பொறுத்தலாம் அது நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த பாடி கண்டிஷன் எல்லாமே அடாப்ட் பண்ணணும், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸஸ் டெவலப் ஆகும். அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஸஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு அந்த என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்னர் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த மாதிரியான இந்த பாடியை கான்ஸ்டண்ட்டாக அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி அதோட செல்ஃப் ரியலைசேஷன் மாதிரி செல்ஃபாக இந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றிக்கிறது, நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்னர் ஈக்குலிபிரியம் நம்மளோட ஹெல்த்குள்ளே நம்மளோட பாடி கண்டிஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ அது பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், டேஷ் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹெல்த் கண்டிஷன் ஆர் ப்ராக்டிஸ் கண்டக்சிவ் டு ஹெல்த். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சரு ஹைஜீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைஜீன் அப்படின்றது அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ ஹைஜீன் அப்படின்றது என்னென்னா இது சயின்ஸ் சம்மந்தப்பட்டதான் இந்த ஹைஜீனு. ஸோ இது இந்த ஹெல்த் கண்டிஷனு, அந்த ஹெல்த் கண்டிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்மளோட
அன்றாட ப்ராக்டிஸ் வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல ப்ராக்டிஸ் வச்சுருந்தா தான் நம்மளோட ஹெல்த் வந்து நல்லா வந்து எந்த ஒரு டிசீஸ் வந்து அக்கர் ஆகாமல் நல்லா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டேர்ம் பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அது பேர் தான் வந்து ஹைஜீன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is defined as the practice of keeping ourselves and our surroundings clean in order to prevent illness or spread of diseases. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு வந்து என்ன ஆன்சர், இது வந்து ஹைஜீன். ஸோ அப்போ ஹைஜீன் அப்படின்றத இன்னொரு டேர்மில் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ அந்த நம்மளோட சரௌண்டிங்ஸ்க்கும் சரி நம்மளுக்கும் சரி எந்த ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதோ இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அக்கறாகாமல் வந்து இருக்கணுன்றதுக்காக நம்ம எப்போவுமே நம்மளையும் நம்மளோட சுற்றுப்புறத்தையும் வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ ஹெல்த்துக்கும் ஹைஜீனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஹெல்த் அப்படின்றது அது மென்டலாகவும் சோஷியலாகவும் எமோஷ்னலாகவும் நம்ம வந்து ஃபிட்டாக வந்திருக்கணும். அது டிசீஸ் வருது போகுது அப்படின்றத தாண்டி இந்த ஹெல்த் வந்து எல்லா இதுலேயும் வந்து ஃபிட்டாக வந்திருந்தால் தான் டிசீஸ் நம்மளுக்கு வந்து அக்கறாகாமல் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியாக இருக்கிற டேர்மை தான் வந்து ஹெல்த் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அப்போ ஹைஜீன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இந்த டிசீஸ்லாம் வந்து அக்கறாகாமல் வந்து இருக்கணுன்றதுக்காக நம்மளையும் நம்மளோட என்விரான்மெண்ட்டையும் வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும். அதை டே டு டே லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹைஜீன் வந்து மெயின்டைன் ஆகும். அப்போ ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா ஹைஜீன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா ஹெல்த் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அப்போ ஹைஜீனோட ரிலேட்டட் தான் ஹெல்த்தும். ஸோ இதுதான் வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீனோட definitions. Next question, the chemical constant of food which gives us energy help to build our body and protect us from diseases are called as dash. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நியூட்ரியன்ஸ். ஸோ அப்போ நியூட்ரியன்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு கெமிக்கல் கான்ஸ்டன்ட், அதாவது ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியன்ட், ஃபுட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்டு. ஸோ அது நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்மளோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுக்குது. ஸோ வந்து நம்மளோட பாடிக்கு வந்து எனர்ஜி வந்து கொடுத்து நம்மளோட பாடியை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த நியூட்ரியன்ஸ் தான். அதே மாதிரி டிசீஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் எதோட வேலைன்னு பார்த்தோன்னா இந்த நியூட்ரியன்ஸோட வேலை. அப்போ நியூட்ரியன்ஸ் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியண்ட்டு ஆர் கான்ஸ்டன்ட்டு. ஸோ அது வந்து நம்ம அப்டேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு எனர்ஜி வந்து கிடைக்குது. அந்த எனர்ஜினால் நம்மளோட பாடி வந்து டெவலப் ஆகி நம்மளோட பாடி வந்து டெவலப் ஆகிறதுனால எந்த ஒரு டிசீஸும் வந்து உள்ளே வராமல் அந்த பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எதோட வேலைன்னு பார்த்தோன்னா இந்த நியூட்ரியன்ஸோட வேலை. ஸோ இதுதான் வந்து நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் டேஷ். ஸோ அப்போ இந்த நியூட்ரியன்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அப்போ இந்த நியூட்ரியன்ஸில் இம்பார்ட்டண்டான நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து 6 நியூட்ரியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், செகண்ட் வந்து ப்ரோட்டீன்ஸ், தேர்ட் வந்து ஃபேட், ஃபோர்த் வந்து விட்டமின்ஸ், ஃபிஃப்த்து வந்து மினரல்ஸ், சிக்ஸ்த்து வந்து வாட்டர். இந்த 6 நியூட்ரியன்ஸும் தான் நம்மளோட பாடிக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த 6 நியூட்ரியன்ஸ் தான். அப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின், மினரல், வாட்டர், இந்த 6 பற்றி தான் இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி என்ன கொஷின்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்றது வந்து பார்க்கலாம். டேஷ் ஆர் த எனர்ஜி கிவிங் காம்போனன்ட் ஆஃப் த ஃபுட். ஸோ அப்போ இந்த ஃபுட்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிவிங் காம்போனன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எதுன்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து என்னென்னா எனர்ஜி கிவிங் காம்போனன்ட். ஸோ வந்து ஃபுட்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி எது மூலமாக கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் மூலமாக தான் வந்து கிடைக்குது. அப்போ கொஷினில் வந்து கேட்பாங்க, ஸோ எனர்ஜி கிவிங் காம்போனன்ட் வந்து ஃபுட்லேருந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டேஷ் கேன் ஆப்டைன் இன் த ஃபார்ம் ஆஃப் சுகர், ஸ்டார்ச் அண்ட் டயட்ரி ஃபைபர்ஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த நியூட்ரியன்ட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் சுகரில், ஸ்டார்ச்சில், டயட்ரி ஃபைபர்ஸ்லாம் வந்து எந்த நியூட்ரியன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதெல்லாம் வந்து எந்த நியூட்ரியன்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து சுகர் ஃபார்மில், ஸ்டார்ச் ஃபார்மில் அண்ட் டயட்ரி ஃபைபர்ஸ் ஃபார்ம்லேயும் வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ சுகர் ஃபார்ம்னா வந்து என்னென்ன, எந்த சோர்ஸ்லேருந்துலாம் நம்மளுக்கு சுகர் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸு, ஹனி, சுகர் கேன், பீட்ரூட், இங்கேருந்துலாம் நம்மளுக்கு சுகர் வந்து கிடைக்கிது. அப்புறம் ஸ்டார்ச் எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ரைஸ்லேருந்து, மெய்ஸு,
அப்புறம் பொட்டேட்டோ இங்கேருந்துலாம் ஸ்டார்ச் கிடைக்கிது. டயட்ரி ஃபைபர் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ஹோல் கிரெயின்ஸில் நட்ஸ்லேருந்துலாம் நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்மளுக்கு எனர்ஜி ஃபார்மில் நம்ம பாடிக்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி வந்து பார்த்தோம். அடுத்து ஃபேட்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபேட்ஸ் பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேஷ் ஆர் ஆல்சோ அன் எனர்ஜி கிவிங் ஃபுட் அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் மோர் எனர்ஜி தென் கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த நியூட்ரியண்ட்டும் வந்து ஒரு எனர்ஜி கிவிங் ஃபுட், அதாவது ஃபுட்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து எது மூலமாக கிடைக்குதுன்னா இந்த நியூட்ரியன்ட் மூலமாக வந்து கிடைக்கும். ஆனால் எதை விட அதிகமாக கிடைக்கும்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த நியூட்ரியண்ட்டுக்கு அதிகமான எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ அந்த நியூட்ரியன்ட் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நியூட்ரியன்ட் பார்த்தோன்னா ஃபேட்ஸ். ஸோ அப்போ ஃபேட் வந்து அதுவும் வந்து ஒரு எனர்ஜி கிவிங் ஃபுட் தான். ஸோ ஃபுட்லேருந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து கொடுக்கறது எது பார்த்தோன்னா இந்த ஃபேட்டும் தான், கார்போஹைட்ரேட் ரெண்டுமே தான் எனர்ஜி நம்மளுக்கு வந்து பாடிக்கு வந்து கொடுக்குது. ஆனால் கார்போஹைட்ரேட்டாக ஃபேட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபேட்டு தான் வந்து அதிகமான எனர்ஜி, இன்னும் கார்போஹைட்ரேட் கொடுக்குற எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி வந்து இந்த ஃபேட்ஸ் தான் வந்து கொடுக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், சம் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் டேஷ் ஆர் பட்டர், கீ, மில்க், சீஸ், பன்னீர், நட்ஸ், மீட், ஃபிஷ், எக் யோக் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இந்த எந்த நியூட்ரியண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஃபேட்ஸ் தான். ஸோ ஃபேட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்டான சோர்ஸஸ்லாம் வந்து எதுன்னு பார்த்தோன்னா பட்டரில் இருக்குது ஃபேட்டு, கீ, மில்க்கு, சீஸு, பன்னீர், நட்ஸு, மீட்டு, ஃபிஷ், எக் யோக். ஸோ இதிலெல்லாம் வந்து என்னென்னா ஃபேட் கண்டென்ட் தான் வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபேட்டு இருக்கக்கூடிய, ஸோ ஃபேட் வந்து அதிகமாக எந்த சோர்ஸஸ்லாம் வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த சோர்ஸஸில் ஃபுல்லாக வந்து ஃபேட் கண்டென்ட் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், டேஷ் இன்சுலேட் அவர் பாடி அண்ட் ப்ரொடெக்ட் த செல்ஸ். ஸோ அப்போ எது வந்து நம்மளோட பாடியை வந்து இன்சுலேட் பண்ணுது, அதாவது இன்சுலேட்னா ஒரு கவர் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி செல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எந்த நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஃபேட்ஸ் தான். ஸோ ஃபேட் தான் வந்து நம்மளோட பாடியை வந்து நல்லா இன்சுலேட் பண்ணுது. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஃபேட்ஸோட ஒர்க்கு. ஸோ இப்போ ஃபேட்ஸ் பற்றி வந்து பார்த்தோம். அடுத்த நியூட்ரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ரோட்டீன்ஸ் பற்றி என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னா, டேஷ் ஆர் நெசசரி ஃபார் அவர் க்ரோத் as well as for regulating various body functions such as digestion. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நமக்கு வந்து க்ரோத் வந்து கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி டைஜஷன் இந்த மாதிரியான வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதுக்கும் எந்த நியூட்ரியன்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த நியூட்ரியன்ட் வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து நெசசரி எதுக்குன்னு பார்த்தோன்னா, எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு க்ரோத் வளர்ச்சியை வந்து கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி நம்மளோட பாடியில் வந்து டைஜஷன் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸுன்ற இந்த நியூட்ரியன்ஸ் வந்து தேவைப்படும். அடுத்த கொஸ்டின், த சோர்ஸ் ஆஃப் டேஷ் ஆர் பல்சஸ், எக்ஸ், ஃபிஷ், மில்க், சிக்கன், சோயாபீன், நட், கிராம்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் இதெல்லாம் வந்து எதோட சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதோட சோர்ஸஸ் எதுன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸோட சோர்ஸஸ் தான் வந்து இந்த பல்சஸ், எக்ஸு, ஃபிஷ், மில்க், சிக்கன், சோயாபீன், நட், கிராம்ஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டீன்ஸோட சோர்ஸ் தான். இதெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் ஆர் பாடி பில்டிங் ஃபுட்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து பாடி பில்டிங் ஃபுட்ஸ், அதாவது பாடியை வந்து பில்டப் பண்ணுறது, க்ரோத் வந்து கொடுக்கக்கூடிய ஃபுட் வந்து எதுன்னு பார்த்தோன்னா, ஃபுட்ஸில் வந்து எந்த நியூட்ரியன்ட் வந்து கொடுக்குன்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து பாடி பில்டிங் ஃபுட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின், டேஷ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் கேரிங் அவுட் வேரியஸ் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் அவர் பாடி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து விட்டமின்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்மளோட பாடியில் வேரியஸான பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம பாடியில் வந்து நடக்கிறதுக்கு எந்த நியூட்ரியன்ட் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா விட்டமின்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ விட்டமின்ஸ்னால தான் நம்மளோட பாடியில் வந்து பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கு காரணமே விட்டமின்ஸ்னால தான். அடுத்த கொஸ்டின், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரெயின்ஸ் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் ஆர் குட் சோர்சஸ் ஆஃப் டேஷ். ஸோ அப்போ இந்த இதெல்லாம் வந்து எதோட முக்கியமான சோர்ஸஸ் பார்த்தோன்னா விட்டமின்ஸோட சோர்ஸஸ் தான் வந்து இது. ஸோ அப்போ விட்டமின்ஸ்லாம் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸில் இருக்கும், வெஜிடபிள்ஸில் இருக்கும், கிரெயின்ஸில் இருக்கும், மீட் ப்ராடக்ட்ஸில். இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா விட்டமின் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு விட்டமின்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த விட்டமின்ஸோட சோர்ஸஸ்லாம் எதுன்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து இந்த விட்டமின்ஸோட சோர்ஸஸ். அடுத்த கொஸ்டின், விட்டமின்ஸ் ஆர் கால்ட் அஸ் டேஷ். ஸோ அப்போ விட்டமின்ஸை வந்து எப்படி வந்து சொல்வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ விட்டமின்ஸை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின், தேர் ஆர் டேஷ் மேஜர்ஸ் விட்டமின்ஸ். ஸோ அப்போ இந்த விட்டமின்ஸில் வந்து மொத்தம் வந்து
எத்தனை மேஜரான விட்டமின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ விட்டமின்ஸில் மொத்தம் மேஜரான விட்டமின்ஸ் வந்து எத்தனை பார்த்தோன்னா 6 மேஜரான விட்டமின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். சப்போஸ் இந்த 6 மேஜர் விட்டமின்ஸ் ஆர், அப்போ இந்த 6 மேஜரான விட்டமின்ஸ்லாம் எது எதுன்னு பார்த்தோன்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி, டி, இ அண்ட் கே. ஸோ இது எல்லாமே வந்து இந்த விட்டமின்ஸோட முக்கியமான இந்த முக்கியமான மேஜர் விட்டமின்ஸ் வந்து இதுதான் ABCDE அண்ட் கே. நெக்ஸ்ட் கொஸ்டின், விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி ஆர் டேஷ். ஸோ அப்போ இதில் விட்டமின் பியும் விட்டமின் சியும் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ அந்த விட்டமின் பி அண்ட் விட்டமின் சிலாம் என்னென்னு பார்த்தோன்னா வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சொல்யூபிளாக வந்துருக்கும். வாட்டரில் வந்து சொல்யூபிள் ஆகக்கூடிய விட்டமின்ஸ் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி. அடுத்த கொஸ்டின், விட்டமின்ஸ் ஏ, டிஇ அண்ட் கே ஆர் டேஷ். ஸோ அப்போ விட்டமின் ஏ, டிஇ, கே இதெல்லாம் வந்து என்ன டைப் ஆஃப் இது என்னன்னு பார்த்தோன்னா ஃபேட் சொல்யூபிள். ஸோ இதில் வந்து இந்த விட்டமின்ஸ்லாம் வந்து ஃபேட்டில் வந்து சொல்யூபிள் ஆகும். ஸோ அந்த டைப் ஆஃப் விட்டமின் தான் வந்து இந்த ஏ, டிஇ அண்ட் கே. ஸோ அது வந்து ஃபேட் சொல்யூபிள். பியும் சியும் வந்து வாட்டர் சொல்யூபிள். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஷ் ஆயில், எக், மில்க், கீ, கேரட், கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரீன்ஸ் ஆர் த சோர்சஸ் ஃபார் டேஷ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எந்த விட்டமினுக்கு முக்கியமான சோர்சஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த விட்டமினுக்கு இந்த இதெல்லாம் முக்கியமான சோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏ நம்மளுக்கு வந்து கிடைக்கணும்னா அந்த ஃபிஷ் ஆயில் சாப்பிடணும். எக்கு, மில்க்கு, கீ, கேரட், கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு விட்டமின் ஏ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், the deficiency disease caused due to vitamin A is. ஸோ வந்து இந்த விட்டமின் ஏ வந்து பற்றாக்குறையாக வந்து இருந்துச்சு, டெஃபிஷியன்சியாக வந்து இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான டிசீஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ விட்டமின் ஏனால் கிரியேட் ஆகக்கூடிய டிசீஸ் வந்து எதுன்னு பார்த்தோன்னா நைட் பிளைண்ட்னஸ். ஸோ இந்த டிசீசஸ் இந்த நியூட்ரியன் டெஃபிஷியன்சினால் கிரியேட் ஆகக்கூடிய டிசீசஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியம். பொதுவாக இந்த டிசீஸ் சம்மந்தப்பட்ட ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இந்த சம்மந்தப்பட்ட யூனிட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த சிம்டம்ஸ் ஃபார் நைட் பிளைண்ட்னஸ் டிசீசஸ். ஸோ அப்போ இந்த நைட் பிளைண்ட்னஸ் டிசீஸ்க்கு வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு சிம்டம்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா புவர் விஷன். ஸோ புவர் விஷனாக வந்து இருக்கும். டிஃபிகல்ட்டி ஆஃப் சைட் இன் டிம் லைட். ஸோ டிம் லைட்டில் வந்து சைட் வந்து நம்மளுக்கு பார்வை வந்து ரொம்ப உத்து பார்க்குற மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி விஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தோன்னா இந்த விட்டமின் ஏனால் இந்த நைட் பிளைண்ட்னஸ் வந்து வருது. அடுத்த கொஸ்டின், ஹோல் கிரெயின், அன்பாலிஷ்ட் ரைஸ், மில்க், ஃபிஷ், மீட், பீஸ், லென்டில்ஸ் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் டேஷ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எந்த விட்டமின்ஸோட சோர்சஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அது எந்த விட்டமின்ஸோட சோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா விட்டமின் பியோட சோர்சஸ் தான் வந்து இந்த ஹோல் கிரெயின், அன்பாலிஷ்ட் ரைஸ், மில்க், ஃபிஷ், மீட், பீஸ், லென்டில் அண்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த விட்டமின் பியோட சோர்சஸ். அப்போ விட்டமின் பி வேணும்னா நம்மளுக்கு இந்த சோர்சஸ்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா விட்டமின் பி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், த டெஃபிஷியன்சி டிசீஸ் காஸ் டியூ டு விட்டமின் பி இஸ். அப்போ விட்டமின் பினால் என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ விட்டமின் பி வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா என்ன டிசீஸ் வந்து நம்மளுக்கு அக்கர் ஆகுதுன்னா பெரிபெரி அப்படின்ற டிசீஸ் வந்து அக்கர் ஆகும். அடுத்த கொஸ்டின், த சிம்டம்ஸ் ஃபார் பெரிபெரி டிசீஸ். அப்போ பெரிபெரி டிசீஸ்க்கு வந்து சிம்டம்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தோன்னா நர்வ் வீக்னஸ் அண்டு ஃபெட்டிக். ஸோ வந்து ஃபெட்டிக் அதாவது ரொம்ப வந்து சோர்வு, மயக்கம் இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் வந்து நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக வந்து ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் வந்து சிம்டம்ஸ் வந்து எதுக்கு வருதுன்னு பார்த்தோன்னா இந்த பெரிபெரி டிசீஸ்க்கு வந்து கிரியேட் ஆகுது. அடுத்த கொஸ்டின், ஆரஞ்சஸ், கூஸ்பெரி, க்ரீன் சில்லி, டொமேட்டோ ஆர் த சோர்சஸ் ஆஃப் டேஷ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எதோட சோர்சஸ்ன்னு பார்த்தோன்னா விட்டமின் சியோட சோர்சஸ் தான் வந்து இதெல்லாமே. ஆரஞ்சு, கூஸ்பெரி, க்ரீன் சில்லி, டொமேட்டோ இதிலெல்லாம் வந்து விட்டமின் சி கண்டென்ட் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், த டெஃபிஷியன்சி டிசீஸ் காஸ் டியூ டு விட்டமின் சி இஸ். ஸோ அப்போ அந்த விட்டமின் சி வந்து டெஃபிஷியண்ட்டாக வந்து இருந்துச்சுன்னா என்ன டிசீஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன டிசீஸ் வந்து அக்கர் ஆகும்னு பார்த்தோன்னா ஸ்கர்வி அப்படின்ற இந்த டிசீஸ் வந்து அக்கர் ஆகும். அடுத்த கொஸ்டின், த சிம்டம் ஃபார் ஸ்கர்வி டெஃபிஷியன்சி டிசீஸஸ். ஸோ அப்போ இந்த ஸ்கர்வி டெஃபிஷியன்சி டிசீஸ்க்கு வந்து அதுக்கு சிம்டம்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு சிம்டம் என்ன பார்த்தோன்னா ப்ளீடிங் கம்ஸ். ஸோ வந்து நம்மளோட பற்களில் இருக்கக்கூடிய கம்ஸ்லேருந்து ரத்தம் வந்து கசியும்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கர்வி அப்படின்ற இந்த டிசீஸோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஷ் ஆயில், மில்க், eggs and also produced by our skin using sunlight are the source of dash.
ஸோ அப்போ இந்த ஃபிஷ் ஆயில், மில்க்கு, எக்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின்லேருந்து சன்லைட் மூலமாக நம்மளோட ஸ்கின்லேருந்து சில விட்டமின்ஸ் வந்து ஒரு விட்டமின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது எந்த விட்டமின் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுன்னு பார்த்தோன்னா விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி கண்டென்ட்லாம் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபிஷ் ஆயிலில் இருக்குது, மில்கில் இருக்குது, எக்ஸில் இருக்குது. அதே மாதிரி சன்லைட்டில் நம்ம நிற்கும் போது அங்கே விட்டமின் டி நம்மளுக்கு வந்து சன்லைட் மூலமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து விட்டமின் டியோட சோர்சஸ். அடுத்த கொஸ்டின், த டெஃபிஷியன்சி டிசீஸ் காஸ்ட் பை விட்டமின் டி இஸ். அப்போ விட்டமின் டினால் என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன டிசீஸ் வந்து அக்கர் ஆகும்னு பார்த்தோன்னா ரிக்கெட்ஸ்ன்ற இந்த டிசீஸ் வந்து அக்கர் ஆகும். அடுத்த கொஸ்டின், த சிம்டம்ஸ் ஃபார் ரிக்கெட்ஸ் டிசீஸஸ். அப்போ இந்த ரிக்கெட்ஸ் டிசீஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சிம்டம் என்ன பார்த்தோன்னா வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ். ஸோ வீக்கான போன்ஸும் அது வந்து அந்த போன்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளெக்சிபிளாகவும் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரியான போன்ஸ் வந்து இந்த ரிக்கெட் டிசீஸ் வந்து இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உருவாகும். அடுத்த கொஸ்டின், வெஜிடபிள் ஆயில்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், ஹோல் வீட், மேங்கோ, ஆப்பிள், க்ரீன்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் டேஷ். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எதோட சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விட்டமின் ஈயோட சோர்ஸ் தான் வந்து இந்த வெஜிடபிள் ஆயில், க்ரீன் வெஜிடபிள், ஹோல் வீட், மேங்கோ, ஆப்பிள், க்ரீன்ஸ் எல்லாமே. அடுத்த கொஸ்டின், த டெஃபிஷியன்சி டிசீஸ் காஸ்ட் பை விட்டமின் இ. ஸோ விட்டமின் ஈனால் என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன டிசீஸ் வந்து அக்கர் ஆகுன்னு பார்த்தோன்னா நர்வ் வீக்னஸும் விஷன் டிட்டரேஷன் ரெண்டுமே வந்து எந்த டிசீஸ்னால் எந்த விட்டமின் இ குறைபாடுனால வந்து அக்கர் ஆகுன்னு பார்த்தோன்னா விட்டமின் இ வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த நர்வ் வீக்னஸும் விஷன் டிட்டரேஷன்ற விஷன் பாதிப்பும் அதே மாதிரி நர்வ் வீக்னஸ் அப்படின்ற இந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து வீக்காக வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிசீஸ் வந்து எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா விட்டமின் ஈனால் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான டிசீஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்த கொஸ்டின், த சிம்டம்ஸ் காஸ்ட் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் இ இஸ். ஸோ அந்த விட்டமின் இ வந்து பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து வரும்னு பார்த்தோன்னா அந்த விட்டமின் இ வந்து இன்சஃபிஷியண்ட்டாக வந்துருந்துச்சு, டெஃபிஷியன்சியாக வந்துருந்துச்சுன்னா ஸ்டெரிலிட்டி, லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ட் பவர் டு இல்னஸ்னஸ். ஸோ அப்போ ஸ்டெரிலிட்டி அதாவது மலட்டுத்தன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தன்மையும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பவர் வந்து அந்த டிசீஸை எதிர்த்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து இல்லாமல் வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து எப்போ வரும்னு பார்த்தோன்னா விட்டமின் இ வந்து குறைபாடாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்த கொஸ்டின், க்ரீன் வெஜிடபிள், டொமேட்டோ, கேபேஜ், எக்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் டேஷஸ். அப்போ இதெல்லாம் வந்து எந்த விட்டமினோட சோர்சஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து எந்த விட்டமினோட சோர்சஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா விட்டமின் கேயோட சோர்சஸ் தான் வந்து இந்த க்ரீன் வெஜிடபிள், டொமேட்டோ, கேபேஜ், எக்ஸு, மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து விட்டமின் கேயோட சோர்சஸ். ஸோ அதில் வந்து விட்டமின் கே கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கொஸ்டின், த டெஃபிஷியன்சி டிசீஸ் காஸ்ட் டியூ டு விட்டமின் கே இஸ். அப்போ விட்டமின் கேனால் என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன டிசீஸ் வந்து க்ரியேட் ஆகுன்னு பார்த்தோன்னா வீக்னஸ் ஆஃப் த போன்ஸ், டீத். ஸோ வந்து டீத்லேயும் போன்ஸ்லேயும் வந்து வீக்னஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். எப்போன்னு பார்த்தோன்னா விட்டமின் கே வந்து நம்மளுக்கு பாடியில் வந்து டெஃபிஷியண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா. அடுத்த கொஸ்டின், த சிம்டம் காஸ்ட் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் கே இஸ். அப்போ விட்டமின் கே வந்து குறைபாடாக இருந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா ப்ரோஃப்யூஸ் ப்ளீடிங் ஆஃப்டர் எ ஸ்மால் இன்ஜுரி. ஸோ இப்போ சும்மா சாதாரணமாக வந்து ஒரு அடி வந்து பட்டுச்சுன்னா ப்ளீடிங் வந்து பிளட் வந்து கிளாட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் வந்து இந்த விட்டமின் கேனால் க்ரியேட் ஆகும். அடுத்த கொஸ்டின், ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து விட்டமின்ஸ் பற்றி வந்து பார்த்தோம். அடுத்த நியூட்ரியன் என்ன பார்க்க போகிறோம்னா மினரல்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ மினரல்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேஷ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் க்ரோத் ஆஸ் வெல் அஸ் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் நார்மல் பாடி ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த நம்மளோட பாடி வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் அதே மாதிரி பாடி வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறது ரெகுலராக வந்து பண்ணிகிட்டே வந்து இருக்கணுன்றதுக்காகவும் எந்த நியூட்ரியன்ட் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா மினரல்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ மினரல்ஸ் வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து க்ரோத் வந்து அது கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் வந்து ரெகுலராகவும் நார்மலாக வந்து அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எது வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த மினரல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்த கொஸ்டின், green leafy vegetables like spinach, pulses, eggs, milk, fish and fruits are the important source of dash. ஸோ அப்போ இந்த க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்து ஸ்பினச் அதாவது கீரை, பல்சஸ்ஸு, எக்ஸு, மில்க்கு, ஃபிஷ் இதெல்லாம் வந்து எதோட இம்பார்ட்டண்டான சோர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எது வந்து இம்பார்ட்டண்டான சோர்ஸ்னு பார்த்தோன்னா மினரல்ஸோட இம்பார்ட்டண்டான சோர்ஸ் எல்லாமே தான் வந்து இது எல்லாமே. ஸோ அப்போ இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு மினரல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த கொஸ்டின், மினரல்ஸ் ஆர் ஆல்சோ டேஷ்
ஸோ மினரல்ஸை வந்து அதையும் எப்படி வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அதையும் ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்றது சொல்லி எதை வந்து சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா விட்டமின்ஸையும் வந்து ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. இப்போ வந்து மினரல்ஸையும் வந்து ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ விட்டமின் மினரல்ஸ் ரெண்டுமே வந்து ப்ரொடெக்டிவ் ஃபுட்டு தான். அடுத்த கொஸ்டின், இந்த மினரல்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத் ஆர் டேஷ். ஸோ அப்போ இந்த போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் டீத் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறதுக்கும் எந்த மினரல்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ போன்ஸ் அண்ட் டீத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எந்த மினரல்ஸ் வந்து தேவைன்னு பார்த்தோன்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ்ன்ற இந்த 2 மினரல்ஸ் வந்து தேவை. அடுத்த கொஸ்டின், த கிளாட்டிங் ஆஃப் பிளட் இஸ் டியூ டு டேஷ். ஸோ அப்போ இந்த பிளட் வந்து கிளாட் ஆகிறது எந்த மினரலால் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிளட் கிளாட்டிங் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தோன்னா கால்சியம் மினரல்னால தான் வந்து நடக்குது. அடுத்த கொஸ்டின், டு சிந்தசைஸ் த தைராய்டு ஹார்மோன் டேஷ் மினரல் இஸ் ரெக்வயர்ட். ஸோ அப்போ அந்த தைராய்டு ஹார்மோனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மினரல் வந்து தேவை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தைராய்டு ஹார்மோனை வந்து கண்டுபிடிக்கணும்னா அயோடின்ற இந்த மினரல் நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ அது அயோடின்ற இந்த மினரல் மூலமாக தான் இந்த தைராய்டு ஹார்மோனை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ எவ்வளோ தைராய்டு லெவல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அயோடின் மினரல் மூலமாக தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் டேஷ் மினரல் இஸ் ரெக்வயர்ட். ஸோ அப்போ இந்த ஹீமோக்ளோபின் வந்து எந்த அளவுக்கு நம்ம பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம பாடியில் வந்து இருக்குது, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மினரல் வந்து தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா அயன்ற இந்த மினரல் வந்து தேவைப்படுது. அடுத்த கொஸ்டின், எனி ஹியூமன் பீயிங் ஷுட் டேக் மினிமம் டேஷ் ஆஃப் வாட்டர் எவ்ரிடே. ஸோ அப்போ அடுத்து லாஸ்ட்டு முக்கியமான நியூட்ரியன்ட் எதுன்னு பார்த்தோன்னா வாட்டர். ஸோ அப்போ வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு எந்த ஹியூமனாக இருந்தாலும் சரி, எந்த ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மினிமம் வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்கன்னா 8 டம்ளர்ஸ் இல்லைனா வந்து 2 லிட்டராவது அட்லீஸ்ட் ஒரு பெர் டேக்கு மினிமம் ஆகுது 2 லிட்டர்ஸ் தண்ணி வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஹியூமன் பீயிங்க்கும் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், இப்போ வந்து நியூட்ரியன்ஸு அதோட டைப்ஸ் அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ மால் நியூட்ரிஷன்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ டேஷ் அக்கர்ஸ் வென் ஆல் த நியூட்ரியன்ஸ் தட் த பாடி நீட்ஸ் ஆர் நாட் ஆப்டென் இன் த ப்ராப்பர் ப்ரப்போர்ஷன் ஃப்ரம் த டயட். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த டயட்லேருந்து ப்ராப்பர் ப்ரொப்போர்ஷனில் நம்மளுக்கு வந்து சேரலைன்னா நம்மளுக்கு என்ன வந்து அக்கறாகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அக்கறாகும்னு பார்த்தோன்னா மால் நியூட்ரிஷன் வந்து அக்கறாகும். ஸோ அப்போ மால் நியூட்ரிஷன் அப்படின்றது இந்த நியூட்ரிஷனுக்கு ஆப்போசிட் தான் வந்து மால் நியூட்ரிஷன். அப்போ நியூட்ரிஷன் அப்படின்றது இந்த 6 கண்டென்ட்டும் வந்து நம்மளோட டயட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு நம்ம நியூட்ரியண்ட்டான ஃபுட்டு வந்து சாப்பிட்றோம், அதே மாதிரி நம்மளுக்கு நியூட்ரிஷன் வந்து நம்மளோட பாடியில் நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். அப்போ அந்த நியூட்ரிஷனுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தோன்னா மால் நியூட்ரிஷனு. ஸோ அந்த 6 நியூட்ரியன்ஸும் அந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கரெக்டான ப்ராப்பர் ப்ரப்போர்ஷனில் வந்து இல்லை அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து என்ன க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த மால் நியூட்ரிஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதான் வந்து நியூட்ரிஷன் அண்ட் மால் நியூட்ரிஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேர்ட் மால் நியூட்ரிஷன் ரெஃபர்ஸ் டு த கண்டிஷன் தட் ரிசல்ட்ஸ் வென் அ பர்சன் டஸ் நாட் டேக் எ டேஷ். ஸோ அப்போ இந்த மால் நியூட்ரிஷன் அப்படின்ற இந்த வேர்டை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போ வந்து இந்த மால் நியூட்ரிஷன் வந்து ஒரு பர்சனில் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா, எந்த பர்சன் வந்து ப்ராப்பரான பேலன்ஸ்ட் டயட் வந்து எடுத்துக்கலையோ, இந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ்டு டயட் வந்து எடுத்துக்கலையோ, அப்போ தான் அந்த பர்சனுக்கு தான் வந்து என்ன அக்கர் ஆகுதுன்னா இந்த மால் நியூட்ரிஷன்ற இந்த டிஃபெக்ட் வந்து அக்கர் ஆகுது.